நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணி கொடுத்தேன். எப்படி பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன குக்கரில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி தான், அதுக்காக வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இவங்களுக்கும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்முருகல் ஆனதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு அரை தக்காளி தான் நான் இன்றைக்கி போட்டேன். அரை தக்காளி போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. தக்காளி வேகட்டும். என்னோடய ஒரு கையில் வந்து குடு பாப்பா வச்சுருந்தேன், அதனால தான் எனக்கு ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல, சாரி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க. இஞ்சியோட காரம் இருந்தால் சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு வந்து குட்டு பாப்பா காரம் சாப்பிட்டுப்பா, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் லட்டு சாப்பிட மாட்டாங்களா, அதனால் நான் ரொம்ப கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மல்லி புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இன்றைக்கி நான் வந்து சிக்கனோட லிவர் எடுத்திருக்கேன். ரெண்டு பாப்பா இருக்கிறதுனால 2 லிவர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ் இருக்குல்ல, அதை நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் இதில் பிரியாணி மசாலா எதுவும் நான் போடலை. அதுக்கு பதிலாக நான் வந்து கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அவ்வளோதான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இது ரெண்டையும் போட்டு நல்லா கிண்ணதுக்கப்புறமா சிக்கன் போட்டுக்கோங்க. பிரெஸ்ட் பீஸ்லேருந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 லிவர் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு பிரியாணி செய்கிற மாதிரியே தான், ஆனால் வந்து அவங்களுக்கு நம்ம இது மட்டும் கட் பண்ணிக்கிறோம், பிரியாணி மசாலா மட்டும் கட் பண்ணிக்கிறோம், பச்சை மிளகா கட் பண்ணிக்கிறோம், மற்ற எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம் எப்பவும் போல். நல்லா கிண்டிட்டதுக்கப்புறமா அரிசி நான் வந்து ஊற வச்சுருந்தேன் எங்களுக்கு பிரியாணி செய்கிறதுக்காக. அதுலேருந்து ஒரு 2 கை அரிசி எடுத்து இதில் போட்டுக்கிட்டேன். போட்டு தண்ணி மெஷர்மெண்ட்லாம் நான் எதுவும் வைக்கல. நான் என்னோடய இஷ்டத்துக்கே நல்லா அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழஞ்சா தான் அவங்களால சாப்பிட முடியும். அதுவும் லட்டு பாப்பாலாம் நல்லா குலைவாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடும். லைட்டாக இது இருந்தால் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தால் கூட ஓவரிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் நான் வந்து நல்லா நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி ஒரு 2-3 விசில் நிறைய வச்சு 2-3 இல்லை, கொஞ்சம் 4 கவுண்ட் பண்ணவே இல்லை, ஒரு 4 விசில் அந்த மாதிரி வந்துருந்துருக்கும். அவ்வளோ விசில் வச்சு எடுத்தேன். நிஜமாகவே சொல்கிறேன், நம்மளே சாப்பிட்லாம், அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. குடு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லட்டுவுமே நல்லா சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் பாப்பாங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிரியாணி சாப்பிட்ற அன்றைக்கி அவங்களுக்கு மட்டும் ஏன் பருப்பு சாதம் வச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு புதுசாக ட்ரை பண்ணேன். நிஜமாகவே ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் உங்கள் பாப்பாங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எனக்கு வந்து லைட்டாக குக்கரில் அடி பிடிச்சிருச்சு, ஏன்னா நான் 4 விசில் வச்சேன்ல, அதனால்